பசியில இருக்கேன். கரெக்டா அந்த கையை போடுங்க. இந்த உள்ள அந்த ரூம்ல முழு நண்டு அப்படியே சாப்பிட போறேன். நான் ஒரு பெரிய விஷயமாங்க. நான் நண்டே வெப்பன் மாதிரி வைப்பேன். அங்க ஒரு வெப்பனு. ஆசையா விராட் கோலி ஷூ வாங்கிட்டு வாப்பான்னு சொன்னாரு. விராட் கோலி ஷூ வாங்கிட்டு எந்த அனுஷ்கா சர்மா பார்க்க போறாரு உங்க அப்பா? பல ஐடியாக்களின் பிறப்பிடம் இது. ஆமா, பல விஷயங்கள் வெளியில போகும்போது பல விஷயங்கள் உள்ள வரதுக்கான இடம். அதுக்கப்புறம் இந்த வீட்டுல காட்டுறதுக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. இதான் ஹாலு. இதுக்கப்புறம் இந்த வீட்டுல காட்டுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. மிச்சத்தை நான் காட்டுறேன். காட்டுப்பா, இதை அவுத்து காட்டு. இதை நீங்க திருமலா பால்லயோ ஆரோக்கியா பால்லயோ பாத்துக்கலாம். சோ கண்டிப்பா அவங்ககிட்ட இருந்து இதை வாங்கி இந்த மாடி தோட்டம் அமைக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2.5 கோடி ரூபாய் வாங்கியிருப்பேன். மத்தெல்லாம் கூட விட்டுருவேன். சொல்லு, வீட்டுல ஏசி மாட்டீங்க, ஓகே, அங்க காட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. மொட்டை மாடிக்கு ஒரு ஏசி, அந்த அளவுக்கு வசதி கேக்குது. இதை நீங்க நல்லா நோட் பண்ணுங்க. இங்க ஓபன் ஸ்பேஸ், சும்மா எங்கேயோ பக்கத்து வீட்டுக்குலாம் போற மாதிரி ஏசியை மாட்டிருக்கீங்கன்னா அப்ப எவ்வளவு காசு பொழங்குது உங்ககிட்ட. இறக்கிறீங்க தண்ணி மாதிரி. என்ன அது என் ஃப்ரெண்ட் ஏத்தி அன்னைக்கு ஏத்தி அது என் ஃப்ரெண்ட் ஒரு தடவை போன் கேட்டான். அப்புறம் பார்த்தா ஏத்தி நான் சம்மட்டச்சு அடிச்சிட்டேன். அவன அச்சறேன். சரி, எப்படிடா? எப்போதுமே நீங்க ஷெரீஃப் ஏதாவது ஒரு ஊருக்கு நீங்க பிக்கப் பண்ணணும்னா, ஷெரீஃபை நீங்க பிக்கப் பண்ணணும்னாலே ஏதாவது பிரிட்ஜுக்கு அடியில இல்ல பிரிட்ஜுக்கு மேலதான் நிற்பான் ஜென்ரலாவே. இன்னைக்கும் ஒரு பிரிட்ஜுக்கு மேலதான் போய் அந்த நாயை நம்ம பிக்கப் பண்ண போறோம். பகல்ல பிரிட்ஜுக்கு மேல நிக்கிறாருன்னா, நைட் ஆனா பிரிட்ஜுக்கு இதே மாதிரி உங்க டீம்ல எவனாவது ஒருத்தர்னா அந்த போனை எப்படி கட் பண்ண வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும். அதை இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க பண்ணுவோம். அதே இதை நீங்களும் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா போனை கட் பண்ணிடும். நிறைய இருக்குது. அதுக்கு முன்னாடி சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். இதானே இது யாரோ வைஷ்ணவி மந்தோஷ். சரி, ரியோனா வேணாம், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. இவங்கள பார்த்துட்டு போயிடுவோம். எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த கமண்டம் வாங்கி ஓய்ந்துரும். இதெல்லாம் நாளைக்கு காலைல சும்மா பறக்கும். இப்பே பறக்குதுங்க. யோகராஜி வேணாண்டா, தப்பு பண்றதா பண்ணதான் நீங்க டிவியே விஜய் டிவி கொடுத்ததுதான்டா. விஜய் டிவில கை மட்டும் தான் கொடுப்பாங்க. ஜெயிச்சு வாங்கினது முதல் போய் விஜய் டிவில கொடுத்ததுன்றது, ரெண்டாவது போய் இவர் அவருக்கு வருங்க. இதை எடுத்து கரெக்டா வைக்கிறாருங்க. இவர் என்ன தெரியுமா பண்ணாரு? குதிரை எடுத்துறீங்க இங்க வந்து இவன் குதிரைக்கு மேட்டிங் விடுறான். யானையா? ராணி இல்லையா? ராணி எல்லாம் என் கூட ஓடிச்சு. அதாவது ஒரு பொண்ணை சந்தோஷப்பட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. ஆனா ஒரு ஆம்பளைக்கு 90 ரூபாவோ 150 ரூபாவோ ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு சிப்ஸ் பாக்கெட் இருந்தா போதும். பொம்மைக்கு தங்கி ஐயோ புடிங்கிருச்சே. இந்த புக்கில் அப்படி வைங்க, அப்பதான் கை முடியும். தோல் மேல கை போட்டுருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ கை வந்துருச்சா? ஐயோ நான் இப்ப என்ன கையை பண்ணிட்டு இருக்கான்னு நினைச்சேன். ஓகே, அக்கா என்னக்கா அவன் இப்படி இருக்கான்? மோசமான பயலா இருக்கான்.
பெருசு. இங்க ஏல இருந்து இசட் வரைக்கும் எல்லாமே இருக்கு. இசட்னா ஜீப்ராவா? சொல்ல முடியாது, செகண்ட் ஃப்ளோர்ல ஓடிட்டு கூட இருக்கு. போட்டு பார்க்கலாமா இத? போட்டு பார்க்கலாம்ல. எடுங்க, இன்னைக்கு இருக்குடி. இன்னைக்கு தமிழ்நாட்டு மன்மதனே மாறா. யார் வந்துக்கிறாரா? ஓகே ஓகே. சூரி வரலண்ணா. என்ற குடும்பத்துல எல்லாம் வந்தாச்சு. எறா ஏய், கேமரா தான் பண்ண மாட்டியே, ஏன் பின்னாடி நிக்கிறவா? இதுக்குதான் இத வேணான்னு சொன்னேன். அப்படி தூக்கினா எப்படி வரும்? இல்லப்பா, இந்த ஒரு நாள் நம்ம தமிழும் ஒருத்தருக்காம்பா அந்த ஊர்ல நம்மளை காப்பாத்துறது. தமிழண்டா என்னாலும் சரியா இருக்கு. குளிச்சு எத்தனை நாள் ஆகுது? காலை குளிச்சல. நேற்று காலையா? ஊருக்கு கிளம்பும் போது காலையில குளிச்சேன். தம்பியை பத்தி உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நல்லா தெரியும். தூரத்து வரும்போது இங்க வாட அடிக்கும். ஒரு நாளைக்கு இப்ப எத்தனை தடவை பண்றேன் தெரியுமா? தெரியுமே. காலைல ஒரு தடவை பார்த்துட்டு போவோம். என்ன பல்லு விளக்குறத சொல்றேன்ல. உண்மையாலே இது பாருங்க, நம்ம சின்ன வயசுல ஆயா எல்லாம் வீட்டுல உட்காந்து கூட பண்ணுவேன். உங்க ஆயா பண்ணிமா? என்ன, எங்க ஆயா ஏரியால நம்பர் 1. என்ன திருடுமா? உட்காந்து பேசுற அளவுக்கு ஒரு பிசினஸா? கரெக்ட். சொல்லுங்க. வாழ்க்கையில சம்பளத்தை நோக்கி ஓடுற லைஃப் எனக்கு வேணாம். நானே பேசாம பிசினஸ் பண்ணலாம் முடிவு பண்ணிடுறேன். ஓகே, ஒன்னு வச்சு பண்றேன். வெப்சைட் ஆரம்பிக்கணும். பிரியாணி கடையும் பிரியாணி கடை வேண்டாம். இதே மாதிரி ஒரு துணி கடை போடுறான். எப்படின்னா, மாமா ஒருத்தர் புழல்ல இருக்க பொம்பளை கேஸ்ல மாட்டீங்க. அது வேற. திருப்பூர்ல எங்க மாமா ஒருத்தர் இருக்காரு. மாமா அததான் அந்த பொண்ணு இழுத்து ஒன்னு. அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, பொண்ணு இழுத்து போய் போலீஸ்ல மாட்டீங்க. 50 வளைச்சு விட்டீங்க. நகை எதுக்குற இவ்வளவு பெரிய நகை? எதரா நோண்டு அப்படி? இது என்ன வண்டி வருமா எப்படி? எது? அதான் சொல்றாங்களே. என்ன நண்பா, வாந்தி எப்ப நிக்கும்? வண்டி 9வது மாசத்துல நின்றுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பாக்குறாரு. நல்லா இருக்கு ப்ரோ. இந்த இப்படிதான் இருக்கான் பாருங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, தொழிலுக்கு போறான் ப்ரோ. இதெல்லாம் ரீல்ஸ்ல பாத்துருக்கேனே. அப்படியே சாதத்தை போட்டு உட்காந்து சாப்பிட்டு உட்காந்து அதான் எங்க போனாலும் குடியார பைய புத்தின்றது. டீ கடை இல்லையா, இல்ல நீங்க அவாய்ட் பண்ணி போயிட்டு இருக்கீங்களா? ஆன்லைன்ல ஆர்டர் போடலானே ப்ளீஸ்ண்ணே. ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு எங்க போய் நிப்ப? இதோ இப்படி முனையில் நிப்போம். புனையில் நின்னா எப்படி அவன் எப்படி சட்டையை நீ சட்டையே போடாம நிக்கிற? நீ சிலாக்கி டும் நினைச்சிட்டு அவர் போயிட்டாருன்னா ஒண்ணு வச்சிருக்கல, அது நைஸா கீழே போறோம். அதை எடுத்துட்டு இப்படி நான் அசிங்கப்படுத்துறீங்களே. நீ நல்லா இருக்காது. நானும் அதான் சொன்னேன், பிளாக் தானே. இல்லடா ஏய், எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம். எங்களை பார்த்த கமன மயங்கி ஓய்ந்துரும். உள்ள என்ன நிறைய இருக்குது.